அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, சில நேரங்களில் வாழ்க்கையில் அனைத்தும் நன்றாக இருந்தாலும் திடீரென மன அழுத்தம், உடல் சோர்வு, தடைகள், காரணமில்லாத கவலைகள், அமைதியின்மை போன்றவை வந்துவிடுகின்றன. நாம் யோசிப்போம், ஏன் இப்படி ஆகின்றது என்று. அன்பானவர்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த உண்மைகளில் ஒன்று கந்திஷ்டி மற்றும் பொறாமை உண்மையானவை என்பதாகும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பை நாடும் அழகிய துஆக்களை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். இன்று நாம் பார்க்க போகும் இந்த சக்தி வாய்ந்த துஆ, தீய கண் பார்வையிலிருந்தும், பொறாமையிலிருந்தும், ஷைத்தானின் தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெற உதவும் ஒரு அருமையான துஆ. இந்த துஆவை தினமும் ஓதுபவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக குழந்தைகள், குடும்பத்தினர், நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றுக்காக இந்த துஆவை அதிகமாக ஓதுவது மிகவும் சிறப்பானது. ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக பாருங்கள். இந்த துஆவை மனப்பாடம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அனைத்து தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த அழகிய துஆ சாதாரண ஒரு வார்த்தைகள் அல்ல. இது ஒரு முஃமினின் வாழ்க்கையை தீமைகளிலிருந்து பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கடியம். பல நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் திடீரென மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்தாலும் காரணமில்லாத தடைகள் உருவாகின்றன. மன அமைதி குறைகின்றது. அடிக்கடி நோய், சோர்வு, கவலை, பயம் போன்றவை அதிகரிக்கின்றது. உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றதா? வீட்டில் அடிக்கடி சண்டை, அமைதியின்மை ஏற்படுகின்றதா? எந்த வேலை தொடங்கினாலும் தடைகள் வருகின்றதா? காரணமில்லாத மன அழுத்தம் அல்லது பயம் இருக்கின்றதா? உங்களுடைய குழந்தைகள் அடிக்கடி அழுவதும் உடம்பு சரியில்லாமல் போவதும் இவ்வாறான மாற்றங்கள் உள்ளதா? வாழ்க்கையில் கிடைத்த நன்மைகள் திடீரென குறைந்து விட்டது போல் உணர்கின்றீர்களா? மற்றவர்களின் பொறாமை பார்வை உங்களை பாதிக்கின்றது என்று பயப்படுகின்றீர்களா? அப்படியானால் இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். இந்த துஆவின் மூலம் அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம். ஷைத்தானின் தீங்கிலிருந்தும், விஷமுள்ள உயிரினங்களின் தீங்கிலிருந்தும், தீய கண் பார்வை மற்றும் பொறாமையிலிருந்து இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஓதி பாதுகாப்பு தேடியதாக ஹதீஸ்களில் வருகின்றது. அதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காகவும் இந்த துஆவை ஓதுவது மிகவும் சிறந்தது. தினமும் காலை மாலையில் இந்த துஆவை ஓதுங்கள். வீட்டில் உள்ளவர்களுக்காக ஓதலாம். குழந்தைகளின் மீது ஓதி ஊதலாம். வெளியே செல்லும் முன் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மை கந்திஷ்டி, பொறாமை, ஷைத்தானின் தீங்குகள் மற்றும் அனைத்து மறைமுக தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பான். இவ்வாறான அந்த அழகிய துஆ என்னவென்றால், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமாத்தின் வமின் குல்லி ஐனின் லாம்மா. அதனுடைய பொருள் என்னவென்றால், எல்லா ஷைத்தான்களின் தீங்கிலிருந்தும், விஷமுள்ள உயிரினங்களிலிருந்தும், தீங்கு விளைவிக்கும்
பொறாமை நிறைந்த கண் பார்வையிலிருந்தும் அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தைகளின் மூலம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இந்த துஆவில் நாம் அல்லாஹ்வின் கலிமத்து தாம்மா, அதாவது குறைபாடில்லாத முழுமையான சக்தி வாய்ந்த அல்லாஹ்வின் வார்த்தைகளின் மூலம் பாதுகாப்பு தேடுகின்றோம். மின் குல்லி ஷைத்தான், மனிதர்களையும் ஜின்களையும் வழி தவறச் செய்யும் ஷைத்தான்களின் தீமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றோம். வஹாமா, பாம்பு, விஷப்பூச்சிகள் போன்ற தீங்கு தரக்கூடிய உயிரினங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றோம். வமின் குள்ளி ஐனின் லாமா, பொறாமை, கந்திஷ்டி, தீய பார்வை போன்றவற்றால் ஏற்படும் தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றோம். இந்த ஒரு துஆ முஹ்மீனுடைய வாழ்க்கைக்கு ஆன்மீகத்துக்கான ஒரு கேடயமாக அமைகின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை காலை மற்றும் மாலையில் குறைந்தது 3 முறை ஓதுவது சிறந்தது. குழந்தைகளுக்காக, பெற்றோர்களுக்காக ஓதலாம். வீட்டிலிருந்து வெளியே செல்லும் முன் ஓதலாம். பயம், மன அழுத்தம் அல்லது தீய கண் பாதிப்புகள் இருந்தாலும் அப்போது அதிகமாக ஓதலாம். இந்த துஆவை ஓதும் போது இதனுடன் சில சூறாக்களையும் ஓதுவது சிறந்ததாக காணப்படுகின்றது. உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ், இவை அனைத்தும் பாதுகாப்புக்கான மிகச்சிறந்த சூறாக்கள். ஆகவே இந்த துஆவினை ஓதும் போது மறக்காமல் இந்த சூறாக்களையும் கட்டாயம் ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது, நாம் சிறந்த முறையில் இதை எப்படி ஓத வேண்டும் என்றால், முழுமையான நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடமே நம்முடைய பாதுகாப்பு உள்ளது என்று உறுதியாக நம்பி ஓதி முடித்த பின் உங்கள் மீதும் குழந்தைகளின் மீதும் ஊதிக்கொள்ளுங்கள். தினசரி பழக்கமாக மாற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய குடும்பத்தினரையும் அனைத்து தீய கண்களிலிருந்தும், பொறாமையிலிருந்தும், ஷைத்தானின் தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாம் வாழும் இந்த காலத்தில் வெளிப்படையான தீங்குகளை விட மறைமுகமான தீங்குகள் அதிகமாகிவிட்டன. பொறாமை, கந்திஷ்டி, மன அழுத்தம், அமைதியின்மை போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க அல்லாஹ்வின் பாதுகாப்பை நாடுவது மிக அவசியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த அழகிய துஆவை தினமும் ஓதுங்கள். உங்களுக்காகவும், உங்கள் பெற்றோர்களுக்காகவும், உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் பரக்கத் நிறைந்ததாகவும் ஆக்குவான். இந்த துஆ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஏனெனில் நீங்கள் பகிரும் ஒரு நன்மை ஒருவரின் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக அமையலாம். மேலும் இது போன்ற அழகிய துஆக்கள், இஸ்லாமிய நினைவூட்டல்கள் மற்றும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களுடைய நூருல் குர்ஆன் ஒஃபீஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.